ஹாய், நம்ம இன்னைக்கு ப்ரௌனி வந்து சாக்லேட் பட்டர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். சாக்லேட் பட்டர், பேக்கிங் பவுடர் எல்லாமே வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வித்தவுட் சாக்லேட், வித்தவுட் பட்டர், வித்தவுட் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வித் சாக்லேட் அண்ட் பட்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/4 kg ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். அதனால் 100 கிராம்ஸ் பட்டரில் எனக்கு 50 கிராம்ஸ் தான் தேவை. அதனால் பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் சாக்லேட், அண்ட் தென் வந்துட்டு மைதா மாவு, கொக்கோ பவுடர் நான் ரெண்டுமே மெஷர் பண்ணி நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், அங்கே வந்துட்டு சுகர் ப்ளஸ் வந்துட்டு ப்ரௌன் சுகர் ரெண்டுமே வந்துட்டு நான் சேர்த்து எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு எக். ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி இப்போ நம்ம ப்ரௌனி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன். வித் கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், கப் மெஷர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த வெயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் வந்துட்டு 50 கிராம்ஸ் சாக்லேட் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 50 கிராம்ஸ் பட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டர் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் பேக் பட்டரு. ஸோ இதில் வந்துட்டு நான் ஆஃப் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். டைரெக்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த மிக்சர் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை மெல்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். நான் ஒரு பேனில் ஹாட் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மைதா மாவையும் கொக்கோ பவுடரையும் சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுகரையும் வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெல்ட் ஆகிற டைமில் இது வந்துட்டு இப்போ இந்த மைதா மாவு அப்புறம் வந்துட்டு கொக்கோ பவுடர் வந்து நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சீவ் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா நான் சுகரும் ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சுகரில் வந்துட்டு நீங்கள் முழுமையாக சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு ஈக்குவல் போர்ஷனாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிச் டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளெயினான சுகரே வந்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து டின்னை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1/4 kgக்கான ஸ்கொயர் ஷேப் டின்னு வந்து எடுத்திருக்கேன். இந்த எட்ஜஸில் வந்துட்டு ஃபோல்டு இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி பட்டர் ஷீட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இப்போது இந்த டின்னை வந்து 4 பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது இந்த மெல்ட்டான பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ ஓரமாக வச்சிடலாம். ட்ரையான எந்த பவுல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஸ்டீல் பவுலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் பவுலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஒரு முட்டையை வந்துட்டு பிரேக் பண்ணி போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த எக் ஸ்மெல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக் யோக் வந்து பிரேக் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ண மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணி வச்சுருக்க கொக்கோ பவுடர், மைதா, அப்புறம் வந்துட்டு பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் நான் சீவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரே போர்ஷனாகவே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து 2 போர்ஷனாக பிரித்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது நிறைய ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் ஒரே டைம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். கெட்டியாச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஆயில், மில்க் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்ல எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை, எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே டின்னில் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டரை நம்ம டின்னில் மாற்றிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நல்லா 2 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னில் போட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம்.
விஸ்க் வச்சு எல்லாத்தையும் லெவலாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு சைடு வந்து அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் நமக்கு கிடைக்காது. இதுக்கு மேலே கிரேட் பண்ண நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸு பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேலே பாதாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். மூணு டைம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போது உள்ளே இருக்கிற ஏர் பபிள் எல்லாம் வெளியே வந்துடும். இதை 170 டிகிரிக்கு 12 மினிட்ஸ் வந்து நான் ஓவனில் வைக்கிறேன். இதுவே நீங்கள் வந்துட்டு குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா சால்ட் வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். இப்போது 12 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ இல்லை அப்படின்னா நைஃபோ வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சைடில் எதுவும் ஒட்டவே இல்லை. லைட்டாக ஒட்டுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாலா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது வந்துட்டு மேலே இருக்க அந்த அந்த ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒட்டியிருக்கு, மற்ற எதுவுமே இல்லை. லைட்டாக ஒட்டுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நல்லா குக்காக இருக்கும் தான். ஏன்னா அது நம்ம பண்ணுறது வந்து ஃபட்ஜ் ப்ரௌனி. ஓகே, லைட்டாக ஒட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு இது கூலாகவும் கட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். யம்மியான ப்ரௌனி ரெடி.